ரொம்ப அழகாக பேசினார் பிரவீன். எல்லாருமே இங்கே உள்ள எல்லாருமே தனித்தனியாக நேரம் கொடுத்தாலே 1.5 மணி நேரம் பேசுவாங்க. பதறாங்க, பேசுவாங்கன்னு சொன்னேன், இப்போ பேச போகிறாங்கன்னு சொல்ல அப்படின்றாரு. இவ்வளோ நேரம் உட்காந்தே பெரிய விஷயம்ங்க. ஏன் சந்தோஷமாக வராரு? பட்டிமன்றம் கேட்கல, அதனால் சந்தோஷமாக வராரு. கேட்டிருந்தா அவரால் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? கேட்டிங்களா? ஆமாம், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அவ்வளோதான். போயிட்டே இருப்பார். அதனால் வீட்டில் எல்லாமே உள்ளே படுத்துருவாங்க, ஹாலில் யாரும் படுக்க மாட்டாங்க, ஏன்னா மிதிச்சிட்டு போய்கிட்டு இருப்பார். உண்மையிலேங்க கோயிலில் படுத்துக்கிட்டே இருந்தவங்க அதுக்கடுத்து கோயிலில் யாருமே படுக்கிறதில்ல. ஏன்னா அந்த யானைக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி என்ன ஆயிருக்கும், தொறிச்சுன்னு ஒரு சவுண்டு இருக்கும். யார்? ஆறுமோ நசிங்கிட்டான். பார்த்துங்க, யோசிச்சு பாருங்க. அதாவது யார் மகிழ்ச்சியாக இருக்கும், உலக நாடுகளே யார் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மளாம் என்ன நினைப்போம், பணக்கார நாடு அமெரிக்கா கிடையாது. சரி, நல்ல வசதியான அடுத்த இடத்துல இருக்கும் லண்டனா இருக்கும், இல்லை நிறையா பொருளாதார குவைத்தில் இருக்காங்களா? உலகத்திலே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நெதர்லாந்தில் இருக்கவங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க தான் போதும்ன்ற மனசோட போதுமுங்க. இன்னொன்று, இது வரைக்கும் இதே நோய் 2 பேருக்கு அதிகமாக வந்ததில்லை பண்ணுவாங்க. வந்ததே இல்லைன்னுவாங்க, அதிகமாக வந்ததில்லை. யார் அந்த 2 பேர்னா, நரிக்குறவர்களுக்கு வந்ததில்லை பண்ணுவாங்க. அதே போல் மனநோயாளிக்கு வந்ததில்லைன்னுவாங்க. ஏன்னா ஒரு குருவிக்காரர் ரொம்ப நேரம் ஒரு பறவையை குறி பார்த்து சொல்கிறாருன்னு வச்சுங்க, அது கீழே விழுந்தால் என்ன சந்தோஷத்தில் ஓடி போய் எடுப்பாரோ, பறந்தாலும் அதே மாதிரி சந்தோஷப்படுவாராம். ஆஹா, எவ்வளோ அழகாக பறக்கு, சரி நம்ம அடுத்த பறவை பார்ப்போம். அப்போ மகிழ்ச்சி கிடைக்கப்போ துள்ளி குதிக்கிறோம் கிடையாது, கவலை வர்றப்போ சோர்ந்துடும் கிடையாது, சமநிலையில் இருக்கிறது. மனநோயில் அப்படித்தான். ரோட்டில் படுத்திருப்பேன், கேளுங்க, என்ன நீ வாட்டு படுத்திருக்க, நாட்டோட பிரதமர் யாருன்னு தெரியுமா? நான் தான் அப்படின்னு. என்ன உலகமே நான் தான் இப்படி நினைக்கிற ஆளுக்கு டென்ஷன் கிடையாது. அது மாதிரி எங்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு. எதை எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் தெரியலனா சிக்கல். ஆமாம், மாட்டுக்கு உடம்புலன்னு சொல்லி கீழே பார்க்குறேன், மாடு ஆனை ஆடு இதை தவிர வெளியே வர மாட்டேங்கிறாங்களா? ஆமாம், போய் அவர் மாட்டுக்கு உடம்புலன்னு சொல்லி மாட்டாச்சு டாக்டர் போனார். டாக்டருங்கன்னா அவர் கார் லெவலில் நடந்தே வந்திருக்கார். ஏன்னா கால்நடை டாக்டர் தானே. கோப்படாங்க வந்துன்னு சொல்லியிருக்கேன், சார் மாட்டுக்கு வகுத்தாலே போதும். அப்படியா? மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது சார்? மாடு செத்து போயிடும் சார், வேகமாக மருந்தை கொடுங்க. அவர் மாட்டாஸ்பி டாக்டர் பெரிய டியூப் எடுத்து டியூப்புக்கு நடுவில் மாத்திரை வச்சு, தம்பி இந்த பைப்போட ஒரு முனையை மாட்டோட வாயில் வச்சு இன்னொரு முனையை உங்கள் வாயில் வச்சு அழுத்தி ஊதுங்க, மாத்திரை மாட்டோட வகுத்தில் போயிடும், சால்வை. தேங்க்யூ சார். 3/4 மணி நேரம் கழிச்சு கண்ணு மூடி பிதி போய் அதே டாக்டர், டாக்டர் டாக்டர் என்னப்பா ஊதுறியா? நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு மாடு ஊதிருச்சு, மாத்திரை ஏவாது கொஞ்சம் எடுத்து கொடுக்கல. ஐயோ எனக்கு வகுத்தாலே போதுங்க அப்படின்னு சொல்லி யாரு? மஞ்சுநாத் தான். மாட்டோட மாத்திரையே சமாளிச்சிருக்காருங்க. இப்போ ரெகுலராக அந்த மாத்திரை தான் கேட்குறாரு, அது கொடுங்க சார், நல்ல பெரியா இருக்கு அப்படின்னு. இதுதான் ஒரு மனிதனுடைய மகத்துவம். ஆமாம், போய்கிட்டே இருக்கும். அது ஒரு நகைச்சுவைகள் உண்டு. இது மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்கிறதுன்னா, அதாவது இந்த இடம் இன்றைக்கெல்லாம் கருத்து செய்திகளை சொல்ல யாரும் விரும்புறதில்லை. நாங்கள் கருத்து சொன்னால் நாங்களாம் வீட்டில் உட்காந்துருக்கணும், நல்ல கருத்து சொல்லி அங்கேயே இருங்க, நல்லா வீட்டிலே சொல்லிக்கிட்டு இருங்க. ஒரே இடத்துல கருத்து நிறுத்து அப்படின்னாங்க. அன்னைக்கு நீலகிரியில் நிறுத்தினவங்க இன்ன வரைக்கும் தொடரலையே. ஆமாம், இது ஏன்னா நான் சொன்னேன், சிரிப்புக்கு நேரம் ஒதுக்காதவன் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவான். ஏன் சொன்னோம்? இது விளையாட்டுக்காக சொல்கிறேங்க. சிலர் பாருங்க, என்னப்பா அங்கே வர்றாராம் பேசுகிறாராம் சிரிக்கிறாங்களாம் வேலை எடுத்து போய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆளுக்கு 7 ஆண்டு காலம் குறைவு, டென்ஷன்லேயே இருப்பேன். இப்படி பொம்பளை சரி வாய மூடு. எங்கள் ஊரை இப்போ கிராமத்தில் லேடிஸை சிரிக்கக்கூடாதுன்னு வாங்க. கிராமத்தில் பொம்பளை வாய போகுது, வாய மூடு. கல்யாணம் ஆகிற புள்ள, ஏன் கல்யாணம் ஆகின பொண்ணுக்கு சிரிக்கக்கூடாதா? இன்னும் சில கிளவியெல்லாம் என்ன அங்கே சிரிப்பு வாழுது, அவன் வாழ்கிறதே சிரிப்புக்கு தான் பாவம். கிளவிய தொந்தரவு பெருந்தொந்தரவுங்க. நான் ஊரில் கிராமத்தில் இருந்தேன், 25 வருஷம் கிராமத்தில் இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டை விட்டு வெளியே உடனே வரமாட்டேன், சன்னல் திறந்து பார்ப்பேன். எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல திண்ணையில் ஒரு கிளவி உட்காந்துருக்கும், டொக்கு டொக்குன்னு வெத்தையில் இடிச்சுக்கிட்டு. இடிக்குன்னு என்ன அர்த்தம்? நிறைய பேர் இடிக்க போகணும்னு அர்த்தம். அது இல்லைன்னா தான் வெளியே ஒத்த வார்த்தை சொல்லும், குட்டுமே குப்பரை கொழுந்துடும், ரொம்ப பேசாது. நீங்கள் கைராசி கேள்விப்பட்டீங்க, கண்ராசி கேள்விப்பட்டீங்களா? கண்ணாடியை போட்டு அப்படின்னுச்சுன்னா போதும். என்ன முத்து வெள்ளை சட்டை போட்டு போகிற வழியா 3 கிழிஞ்சு முச்சந்தில் எடுப்பேன். ஒரே வார்த்தை, ரொம்ப கிடையாது.
அதில் பாருங்கள் எவ்வளோ ஆழம் பாருங்கள். புதுசாக கல்யாணம் புருஷன் பொண்டாட்டிலாம் பயப்படுவாங்க. லட்சுமணா நல்ல விஷயம் நல்ல விஷயம், பொண்டாட்டி கூப்பிட்டு சினிமாவுக்கா போகிற 5 மணிக்கு ஐஸ் வரல குளுக்கோஸ் 2 பேருக்கு. ஓன் டூலரப்பா புது டூலர் டப்புன்னு ஒரு சவுண்டு, டயர் வெடித்து வேப்ப மரத்தில் போது அங்கே கிடப்பேன். பத்தருவாங்க அந்த கிளவியை பார்த்தா. ஐயோ என்ன சொல், நான் இப்படியே கண்ணு வைக்கணும்னு சொல்லி ஒரு நான் கண் திஸ்திக்காக சூடத்தை பொருத்தி வச்சேன். வாசல் பூப்புன்னு எரிட்டு அதை பார்த்துட்டு எப்படி எரியுது வர கலகலன்னு சாணியை வச்சு அமர்த்திட்டு அந்த இடத்துல சாஞ்சிட்டேன். எதையுமே சொல்லிட்டு இதை ஒருத்தன் கணிச்சிட்டான். ஏன்னா அந்த கிளவி வருதுனாலே பொத்தி வைப்பாங்க. ஓம் பசு மாடாப்பா அப்பா சின்ன மாடா இருக்கு, எத்தனை லிட்டர் பால்? அவைய லூசு பே 17 ஆச்சு. டம்முன்னு மாடு விழுந்து விரைச்சி போச்சு. கிழக்கு தெருல ஓது. எப்பா ஓ முருங்கை மரமா? ஆமாக்கா ஆமா பாட்டி. ஆமா சின்ன மரமா இருக்கு, துணை முருங்கை சட்டார்னு அவன் மேலே விழுந்துச்சு. இதோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் என்ன சிந்தனையாளர். ஆமாம் சிந்தனையாளர் பார்த்தான். இது எது சொன்னாலும் அழிஞ்சிருது. நம்ம 6 ஏக்கர் நெல் போட்டிருக்கோம். எங்கேயோ ஒரு நெல் நாத்தா இருக்கு, பூரா புல்லாக களையாக கிடக்கு. இதை கூட்டு போனால் இவ்வளோ புல்லாப்பான்னு சொல்லும். புல்லூர் அழிஞ்சு போயிடும், நம்மளுக்கு களை எடுக்கிற ஆசை மிச்சம். அவன் எப்படி சிந்திச்சிருக்கான் பாரு. காலையிலே கிளவி தூக்கி சைக்கிளை வச்சு குந்துராப்புல கொண்டு போயிட்டான். 6 மணிக்கெல்லாம் போய் இறக்கிட்டான். பாட்டி பாரு பாட்டி 6 ஏக்கர் தோட்டம் பாட்டி. டேங்க அப்பாடிச்சு. பாட்டி பார்த்து போட்டு விட்டு டைலாக்க பார்த்து அப்படியே 6 ஏக்கர் பாரு பாட்டி, அங்கெல்லாம் பாருங்க தூக்கெல்லாம் காமிக்கலாம் பாட்டி. ஆமா நான் அன்னைக்கு தான் தூக்கி படம் பார்த்துருக்கேன் போல. அதெல்லாம் பேச பாட்டி பார்த்து சொல்லு அப்படின்ட்டு இருக்கான். பார்த்துச்சு 6 ஏக்கராப்பா. ஆமா டைலாக போட்டு 7 மணி ஆக போகுது. ஏண்டா தம்பி பரவாயில்லடா, இவ்வளவு புல்லுக்குள்ளேயும் ஒரு சில நல்லா தெரிஞ்சு அங்கேயே படுத்துட்டான். போச்சுரா போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எதுவுமே தெரிய போறது கிடையாது. அதே போல நீங்களும் ஃபுல்லா உட்காந்து ரசிச்சு சிரிச்சு ஃபுல்லா உட்காந்துட்டு என்ன அர்த்தம்? நாளைக்கு உங்களுக்கு லீவ் இங்கே தான் இருக்க போறீங்கன்னு அர்த்தம். 8 மணிக்கு உங்களுக்கு வந்து பஸ் நான் யாராவது உட்காந்துருப்பீங்களா? சார் ஜோக் அதெல்லாம் கேட்டுக்கிறேன் சார், யூடியூப்பில் இருக்குது பார்த்துக்குறோம், அது உங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்குறேன்னு போயிடுவீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களுமே அதாவது நாங்கள் நிறையா சிரிக்க வச்சுருக்குறோம், இந்த மாதிரி ரசிக்க வச்சுருக்கோம். நாங்களே சிரித்தது உங்கள் நிகழ்ச்சியில் தான். அது நாளாக பார்த்தீங்களா? அசத்தப்பையார் 200 வாரம் பேசியிருப்பேன். 200 வாரத்தில் ஒரு இடத்துல விட ரேஸாக கூட சிரிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டம். 5 எபிசோடு ஒரு நாள் பேசணுவாங்க. யூடியூப் இல்லாத காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி நாங்களே மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம்னா நீங்கள் கள்ளங்கொடம்பலாவே சிரிப்பு. எல்லாம் பேனா பேப்பர் தான் நோட் பண்ணிக்கங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் குறைஞ்சபட்சம் 130 வயசு. உடனே சிரிக்கிற ஆளுக்கு 130 வயசு. அப்படியே பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13 பார்த்துக்க. உங்களுக்கெல்லாம் -23. இப்பெல்லாம் நீங்கள் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க, கவனமாக போங்க. அந்த மாதிரி. ஏன்னா சினிமா வந்து ஒரு காலத்தில் என்ன செஞ்சு, பெரியாரோடைய கொள்கையை மூட நம்பிக்கையை சினிமாவில் கொண்டு வந்த யார்? எம்.ஆர். ராதா அவர்கள். பார்த்தீங்களா என்ன சொல்லுவார்? அவர்கிட்ட ஆட்டோகிராஃபு ஃபோட்டோ எடுக்க போனால், யோ நான் கூத்தாடியா, என்ன எதுக்கே சுற்றுறீங்க, பெரியார் அறிவாளியை போய் பாருங்கள் அப்படின்வார். சினிமாவில் எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? பழைய பாண்டியான்னு ஒரு படம், சிவாஜி ரெட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். அதில் ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அடின்னு அடிப்பாங்க. இவர் எம்.ஆர். ஏண்டா ஒன்று அடிக்கிறீங்க, ஐயா கொடுத்த காசை கேட்டால் திருப்பி கேட்டால் தரமாட்டேங்கிறேன், ஏண்டா கொடுத்தீங்க, ஐயா இல்லேன்னு கேட்டான் கொடுத்தோம்ங்க, இல்லாமண்ட கொடுத்தா எப்படா திருப்பி தெரிவேன், பேசிக்கலே ப்ராப்ளம் பண்ணுங்க. ஒரே இல்லைன்னு கேட்டால் கொடுத்தாருன்னா எப்படி வரும் பார்த்தீங்களா? சில பேங்கில் லோன் கேட்டு போகும்போது அப்படித்தான். லோன் கேட்டு வந்துருக்கீங்களா? பேர் என்ன சார்? அடைக்கல சாமி. 7 லட்ச ரூபா லோன் வாங்கியிருந்தீங்க, அடைக்கல சாமி. ஒரே மாதிரி அமையும் சிலர். அது அந்த லீட் பண்ணி பாருங்க, அதான் நடுவர். சும்மா அப்புறம் கூப்பிடுவாங்களா? அதை ஒன்று இதை ஒன்று போட்டு பேலன்ஸ் பண்ணோம்னா எங்கே வேலை முடிஞ்சு. ஏன்னா இப்போ 7 நிமிஷம் இருக்குது, அதுக்கான நகைச்சுவையில் தேடிக்கிட்டு இருக்கேன் எதை போடலாம். இதெல்லாம் வந்து சினிமா செஞ்ச மிகப்பெரிய ரத்த கண்ணீர்னு ஒரு படம். நிறையா பேர் நடிக்க மறுத்துட்டாங்க. அதில் தைரியமாக நடித்தார், உலக புகழ் பெற்றார். அந்த படம் பார்த்துட்டு நிறையா பேர் வீட்டில் எப்படி வாழணும், குடும்பத்தோடு எப்படி வாழணும் கற்றுக்கிட்டவங்க நிறையா பேர். ரத்த கண்ணீர் படம் செஞ்சு குடிச்சு பார்த்தீங்களா? அதில் வசனங்களை எப்படி தமிழ் கவிப்பேரசு சொல்கிறார்,
என் குழந்தைக்கு எப்படி நான் தமிழ், என் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கும் நான் எப்படி தமிழ் கற்றுக் கொடுத்தேன். டிஎம் சவுந்தரராஜன் பாடல்களை போட்டு என் மகன் தமிழ் கற்றுக்கிட்டான். அந்த அளவுக்கு அவர் ஒரு சௌராஷ்டிராக்காரு. சௌராஷ்டிராக்காரு எவ்வளோ அழகாக தமிழை உச்சரிச்சிருக்காரு பாருங்க. அந்த உச்சரிப்பு தெளிவு இன்னைக்கு இருக்கா? ஒரு பாட்டில் இருக்கா? உங்களை தமிழ் மறந்து போயிடும் அவங்க பாட்டை கேட்டால். அப்படி இருக்கே. அதுக்கு கவிஞர் எழுதுகிற பாட்டு உருக்கமாக இருக்கும். ராஜபார்வை அந்த பாட்டு படத்தில் ஒரு பாட்டு, அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இதுக்கு பாராட்டு விழா, பாராட்டில் கவிஞருக்கெல்லாம் பாராட்டு நடக்கும்போது வைரமுத்து அவர்களுக்கு இந்த பாட்டுக்கு பரிசு விடுங்கன்னு ஒரு, அதில் அங்கேருந்து கவிஞர் இந்த பாட்டுக்கு எப்படி தருவீங்க, பாட்டில் பிழை இருக்குன்னு ஒரு கவிஞர் சொல்கிறார். அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரியும்னு சொல்லி ராஜபார்வை படத்தில் அந்த கதாநாயகன் பார்வை இல்லாதவன். பார்வை இல்லாதவன் எப்படி அந்திமலை பொழிகிறது ஒவ்வொரு துளியும் உன்முகம் தெரியும்னு சொல்ல முடியும்? பாட்டு தப்பு. கவிப்பரசுக்கு அடிக்கிறாங்க. ஐயா இப்படி சொன்னால் உங்கள் பாட்டை தப்புன்றாங்க, அது எப்படி ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரியும்னு சொல்லி ஒரு கதாநாயகன் கண் பார்வை இல்லாதன்னு சொல்லுவேன். அதுக்கு கவிப்பரசு காதலுக்கு கண்ணில்லை நன்றி வையுங்கள் அப்படின்ட்டார். பூரா பிச்சுக்கிட்டு வண்டி எடுத்து ட்ரெயினை பிடிச்சி கிளம்பிட்டாங்க. போங்கடா எங்கே வந்து என்னடா பேசுறீங்க? ஒன்று அர்த்தத்தோடு இருந்துச்சுன்றேன். வெறுமனே அந்த பாட்டில் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார் பார்த்தீங்களா? இப்படி பொருளோடு இருந்துச்சு. பட்டுக்கோட்டையார் சொன்னாங்க நிறையா, எப்படி ஆபாசம் முத்தம்ன்றதை ஆபாசம்னு சொல்லிட்டார். முத்தம் ஆபாசங்க, நாளைக்கு இளைய தலைமைலாம் கெட்டு போயிடுவாங்க எல்லாரும் அப்படின்ட்டு எழுத மறுத்துட்டாருங்க. அது எனக்கு அந்த இடத்துல வேணும், முத்தத்துக்குள்ளே என்ன போட போகிறீங்க அப்படின்னு தான், கன்னத்தில் ஒன்றே ஒன்று கடனாகத்தாடா கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடாண்டு கன்னத்தில் ஒன்றே புரிஞ்சுக்கிடுவாங்க. குழந்தைகள் கூட இப்படி குழந்தைகள் பக்குவமாக சொன்னாதான் எடுக்கும், இல்லாட்டி என்ன ஆகும்? அப்போ சொன்ன பாருங்க, அது மாதிரி தான் சொல்கிறார் வாத்தியாரே. 7 7 எவ்வளவு சொல்லுப்பா சுரேஷ். எந்திரிச்சு படபடன் வேர்த்து 7 7 23 அப்படின்னா வெரி குட் உட்கார் அப்படின்ட்டார். பதறிட்டாங்க பக்கத்தில் இருந்தவங்க. சார் 7 7 14 தானே சார், 23 வெரி குட்ன்றீங்க. நேற்று 47 இன்னைக்கு 20 பக்கத்தில் வந்துட்டேன். இந்த வாரம் வந்துடுவேன் சனிக்கிழமை. அப்போ என்ன தேவைப்படுது பாருங்க. இதுதான் பக்கத்தில் வந்தாலே போதும். குழந்தைலாம் நீ ஏமாற்றவே முடியாதுங்க. குழந்தை ஏமாற்றவே முடியாது. கூப்பிட்றாரு, ஒன்றும் 17 வயசு ஆச்சுரா, உன் வயசில் விவேகானந்தர் அறிவோடு இருந்தாரா, உன் வயசில் விவேகானந்தர் அறிவோடு இருந்தார். பதிலுக்காவே உன் வயசில் கிட்லர் மருந்து குடிச்சா நீ சாகுறியா? ஏன் எங்களை உசுரவாங்க? ஏன்னா பசங்களுக்கு கையிலேயே உலகம் வந்து விட்டது. நான் போனேன்னே எங்கள் பாப்பா குடு ஐயா டாடி வந்துட்டாருச்சு. நான் அப்படியே ஆஹா என் மகன் இவ்வளோ பாசமா கொடுக்க டாடி போன அப்படின்னு வாங்கிட்டு ஓடிடுச்சு. ஆக மொத்தம் எனக்காக வரல, என் ஃபோனுக்காக வந்துருக்கு. அப்புறமேல் சுவிட்ச் ஆஃப் பண்ணாதான் என்கிட்ட வந்து கொடுக்கும். இப்படி தான் இருக்கே ஒழிய. ஆனால் இந்த குழந்தை இதுக்குள்ளேயே உலகத்தை கற்றுக்கிறது. நான் ஏதாவது டவுட் அதிலே ஃபோட்டோ எடுத்து அதே கிராப் பண்ணி அப்படியே நல்ல பிரைட்னஸ் வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணு. அதிலே பார்த்தீங்களா இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் கற்றுத்தருதுன்னு ஒரு கொஸ்டின் சொல்லலாம். ஆனால் செல்ஃபோன் என்ன செஞ்சு பார்த்தோம், வட இந்தியாவில் ஒரு பெரிய சம்பவங்களுக்காக எது காரணமாக இருந்துச்சு? செல்ஃபோனில் அவன் பார்க்குற விஷயங்கள். அதெல்லாம் சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து. அது மாதிரி இருக்கிறதே எப்படி நீங்கள் சந்தோஷம் சொல்ல முடியும்? ஒரு கோஷ்டி சீரியல் என்ன செஞ்சுருக்கு? சீரியல் கிராமங்களுக்கு வராத வரைக்கும் கிராமம் அழகாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ஆற எப்படி காவலாம், என்னென்ன சொல்லலாம், புரணி பேசலாம் அப்படின்றத கற்றுக் கொடுத்ததே சீரியல் தான் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இப்போ நிறைவாக நம்ம ஏதாவது 2 பாயிண்ட்டை சொல்லி முடிக்கணும். நான் வெளிநாட்டுலாம் போகிறப்ப அங்கே உள்ள தமிழ் குழந்தைகளுக்கு தமிழே தெரிய மாட்டேன். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுகிறேன். அங்கிள் நல்லா இருக்கீங்களா, அங்கிள் சாப்பிட்டீங்களா அங்கிள் அப்படின்ட்டு எப்படி சொல்கிறான்னா, இங்கேருந்து வர்ற தமிழ் படங்களை பார்த்து அதில் சில டைலாக் மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. என் பையன் விஜய் படம் பார்ப்பாங்க, அஜித் படம் பார்ப்பேன்னு சொல்லி அதில் வர்ற ஒரு வசனங்களாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு இந்த சினிமா ஒரு வாய்ப்பாக இருக்கே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். பார்த்தீங்களா? அதே போல் நகைச்சுவை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா சாமி படங்களையும் வாரியார் வந்து ஒரு முன்னுரை சொல்வார். ஒரு ஊரிலே முருகன் இருந்தார் அப்படின்னு சொன்னப்படி அந்த காட்சி வரும். இப்படி தான் இருந்தது. நல்ல நல்ல விஷயங்கள் அது. அவர் அந்த இதில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு படத்தில் ஒருத்தர் வந்து மேடையில் வந்து கேட்பேன், சாமி நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், கடையில் என்ன படம் மாட்டலாம்? நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறாத, போயிட்டு வா அப்படின்பார். இப்படி அறிவுபூர்வமாக இருந்துச்சா? அதே போல் நகைச்சுவை எப்படி இருக்கும்? தில்லான மோகனம் படத்தில் சிவாஜி அவர்கள் டிஎஸ் பாளையா கூப்பிட்டு பத்மினி நாட்டியம் அந்த இதில் நடக்கும் கோயிலில், போய் பார்த்துட்டு வா எப்படி ஆடுறா, நம்மளை ஜெயிச்சிருவாளான்னு பயமாக இருக்கும். பார்த்துட்டு வர சொல்கிறாரு பத்மினியை, இவர் கதாநாயகியை பார்த்துட்டு வர சொல்கிறார். பாளையா பார்த்துட்டு வந்துடுவார். நாட்டியம் பார்க்க போனீங்களே எப்படி இருந்துச்சு? அதுக்கு பாளையா பதில், மோகனா பாபுட்ட தம்பி, அவங்க அம்மா தான் தம்பி கொஞ்சம் தூக்கலாக இருக்க. உனி யாரை பார்த்துட்டு வர சொன்னேன்?
எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. அதே இதில் மதுரை வீரன் படத்தில் ஒரு, ஏன்னா எம்ஜிஆர் ஓடிடுவார், விரட்டி போகணும். இவர் தான் வீரர், தலைமை வீரர் RTS பழைய வேகமாக ஓடிட்டு வந்துடுவார். மன்னர் கேட்பார், வீரனை பின்தொடர்ந்து சென்றாய என்ன ஆனது? நாங்கள் அவனை பின்தொடர்ந்து தான் சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன் தொடர்ந்து சென்று விட்டான். இப்படி எங்கிட்டாவது ஒருத்தன் செல்ற பார்த்துறீங்களா? வசனம் அதே போல் வீரவண்டிய கட்டம் வசனம் கேட்கும்போது எல்லாரும் முன்பக்கம் அப்படி வந்து உட்காங்க சீட்டில். என்னோடு வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா அப்படின்னு பிச்சு எடுப்பார், முன்னுக்கு வந்து நிற்பான். இப்படி பேசினா தான் கம்பீரமாக இருக்கும். இன்னைக்கு உள்ள கீரட்டை கொடுங்க, வயலுக்கு வந்தீங்களா, ஜூஸ் ஒன்று கொண்டு வாங்க சார், நாற்று நட்டிங்களா, கொஞ்சம் கெவியாக இருக்கே சார், கொஞ்சம் டைலாக்காக குறைங்களேன். அந்த இப்போ ஒரு டிராஃபிக், ஆமாம் டிராஃபிக் போலீஸ் இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு எப்படி இருக்கணும், கோல்டு குரலாக இருந்தால் தான் பயப்படுவான். ஏய் லைசன்ஸ் எங்கடா? ஐயா இருந்தாருங்க, பிச்சிருவே ராஸ்கல். அவர் வந்து இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, லைசன்ஸ் எங்கப்பா? என்கிட்ட இல்லை, இங்கே ஒரு லைசன்ஸ்லாம் வரக்கூடாது தம்பியெல்லாம். அப்படிதான் வருவான். என்ன நீ சென்ற பண்ணியே இந்த எதிர்த்து பேசுறீங்கன்னு வச்சு யாரா கேட்பானாயா? அந்த குரல் குரல் தோற்றம் தான். போன வாரம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அம்மா பேர் குரல் அரசி. குரல் அரிசி சாப்பிட சொல்லிச்சு. அதான் குரல் கேட்டு சாப்பிடலாம் ஆசையா இருந்துச்சு. சாப்பிட்டு போ தம்பி. சேரோட கிளை விழுந்த 4 பேர் நட்டு தெருவில் விழுந்தோம். சாப்பிடாம போட ரொம்ப கோவப்படுவோம். நாங்க சாப்பிட்டா எங்க கூட ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிடுவோம். டென்ஷனோட வெளியே வரோம். காலில் அந்த அம்மாவோட வீட்டுக்கார உட்காந்துருக்காரு. இதாண்டி மிசில வச்சிடறோம் 6 அடியில். ஆமா உட்காந்துருக்காரு. இந்த அம்மா இப்படி பேசின்னு வரோம். என்ன தம்பி அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? எப்பா சாப்பிட்டு விட்டு போடாதப்பா, எங்களுக்கு ஒரு மரியாதை வந்த விருந்தாடிகளுக்கு. போதும் உங்க விருந்தாடிய பூராமே கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ என்ன இருக்கும் நிலவரம்? இங்கே இருங்க 6000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி தராங்க ஹோட்டலில். 6000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி தராங்க. பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பில்லு கொடுக்கும்போது முதல்ல வெளியே வந்துட்டான். வெத்தலை சும்மா இருங்க, எல்லா செலவு நீங்களே பண்ணிக்கிட்டு. வெத்தலை வாக்கு நான் தான் வாங்குவேன். வேறு 6500 ரூபா 1.25 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு. இந்த ஜோக்கு சொல்ல வேணாம்னு இந்த பிள்ளை சொல்லுங்கள் சார். இருங்க கடைசியில் இதை போடுங்க, செம்மையாக இருக்கும். சொல்கிறேன்டா முறைச்சி பார்க்குது பாட்டி. நல்லா பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லி சும்மா உதாரணத்துக்கு பேசுகிறேன். ஆமாம், ரசனையோடு ஒரு விஷயத்தை ரசிக்கணும். அப்பா இப்போ தாயை தொடங்குறேன் அப்படின்னு நினைக்காங்க. படம் அன்னைக்கும் பார்த்தாங்க, இன்னைக்கும் பார்த்தாங்க. அன்னைக்கு எப்படி பார்த்தாங்க தெரியுமா? உண்மை மாதிரியே மேக்கிங் சீன் வராத வரைக்கும் உண்மையாக ரசித்தாங்க, அழகாக இருந்தது. இன்றைக்கி பாகுபலியை ஃபுல்லாக மேக்கிங் சீன் சொல்லி நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம். அப்படி அவ்வளோ ஒரு மலையில் பறந்து போகிறத ஏய் ஒரு பச்சை துணியை கட்டிட்டு முன்னுக்கு ஓடுவாண்டாவேன் அப்படி ஈஸியாக சொல்லிடுறேன். அப்போ மரியாதை போச்சுல. அன்னைக்கு எப்படி படம் பார்த்தாங்க தெரியுமா? ஒரு படம் ஓடுது, பக்கத்தில் இருக்கும் பெட் கட்டுறேன். இப்போ பாரு, படம் போட்டோன்னே அந்த பாலத்தில் எம்ஜிஆர் வருவார். குதிரை மிரண்டு ஆற்றுல விழுந்துருவார். 100 ரூபா பந்தயம். அதெல்லாம் விழமாட்டார். அவனு 100 ரூபா பந்தயம் கட்டியாச்சு. படம் போட்டாச்சு, வந்தார், விழுந்துட்டார். கொண்டாடா 100 ரூபாய். எப்போ அப்படி கரெக்டாக சொன்னேன்? ஏற்கனவே பார்த்துட்டேன்டா. இவன் சொன்ன நானும் ஏற்கனவே பார்த்துட்டேன்டா. அப்புறம் விழமாட்டான்னு சொன்னேன். நேற்று கூறுவட்டத்தை நம்ம விழுந்துட்டேன், எனக்கு சூதானமாக போயிடுவார்னு பார்த்தேன். அது எவ்வளோ அழகாக ரசிச்சிருக்காங்க. அது வரைக்கும் அது நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி ரசிக்கிறான்? இந்த படம் பார்க்க போனேன், சர்பட்டா படம். படத்தில் ஹீரோ ஆர்யா, அவர் தான் ஆர்யா. கதாநாயகன் ஆர்யா, கதாநாயகன் தான் ஆர்யா. நான் என்ன சொல்கிறேன் சார், இந்த படத்தோட ஹீரோ ஆர்யா, அவர் தான் ஆர்யா. பின்னாடி நீங்கள் 2 ஆர்யா அப்படின்னு. அப்போ ரசிக்கிறதுக்கு ஒரு இருக்கும். நீங்களே இப்படி சொன்னால் அப்போ நான் என்ன செய்யறது? எவ்வளோ விஷயம் சொல்லணும். அது மாதிரி வீரவாண்டிய கட்டபொம்மனை இப்போ உள்ள தலைமுறைக்கு தெரியாது, ஏன் எங்கள் தலைமுறைக்கும் தெரியாது. ஆனால் படத்தில் பார்த்து இப்படித்தான் இருந்தார் அப்படின்ற காட்சி கொண்டு வந்ததார். சிவபெருமான எத்தனை பேருக்கு தெரியும்? திருவிளையாடல் படத்தில் அந்த திருவிளையாடல் புராணத்தை நடத்திக்கிட்டே இருக்கார் வாத்தியார், வாரக்கணக்கா, ஒருத்தனுக்கும் புரியல. ஆனால் கேட்டியில் திருவிழா பார்த்துட்டு வந்து புரியுது அவனுக்கு பக்காவா. அவருடைய திருவிழா எத்தனை என்னென்ன செஞ்சார், தருமிக்கும் அவருக்கு நடந்தது, நக்கீரனுக்கு நடந்தது, அழகாக பரிட்சையில் எழுதுறான். அப்போ கேட்குறோட விசுவலாக பார்க்குறது பசங்களுக்கு ஈஸியாக உட்காரு. சிவபெருமான் என்னென்ன செஞ்சாரோ அத்தனையும் தெரியும், அதுலேயும் சமாளிப்பான். விநாயகர் பாடம் நடத்தி திருவிளையாடு நடத்திட்டு கேட்குறார், விநாயகருடைய அப்பா பேர் என்ன சொல்லுப்பா? சுரேஷ். சிவாஜி. கக்குன்னு சிரிச்சிட்டாங்க. கம்பெடுத்து அடிக்கப்படாது, சுதாரிச்சிட்டான். அவனு தப்பா சொல்ல சார். ஏடா படத்தை பார்த்துட்டு வந்து என்ன சிவாஜி நிக்கிட்டு இருக்க சார்? விநாயகரோட அப்பா சிவாஜி என்ன சொன்ன என்ன தப்பு? நேரு எப்படி சொல்கிற மரியாதை? நேருஜி. காந்திய மரியாதை எப்படி சொல்கிறோம்? காந்திஜி. விநாயகர் அப்பன் பேர் சிவன், சிவா, அவரை மரியாதை சிவாஜின்னு சொன்னேன். 13 மார்க் வாங்கியிருக்காங்க. தப்பாக சொன்னால் கூட சமாளித்து
அது மாதிரி சிவபெருமானை காமிச்சது யார்? கப்பலோட்டி தம்மனை. இதெல்லாம் பாடத்தில் படித்த விட கேட்டு படங்களை பார்த்து கற்றுக்கிட்டது. இன்றைக்கி அவர் சொன்னார் பார்த்தீங்களா, எது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. எங்கேயோ சின்ன கிராமம் அலங்காநல்லூர் ஒதுங்கிறாமல் ஒரு சின்ன மெசேஜ் பண்ணக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணக்கு 10,000 பேர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து மெரினா பீச்சில் கூடி ஒரு சம்பவத்துக்கு வந்தால் பார்த்தீங்களா, நல்ல விஷயத்துக்கு உதவுது. ஆக மொத்தம் நீங்கள் சரியாக பார்த்தால் அது சரியாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மூன்றும் நம்மளுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள். ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம களைப்பு நீங்குவதற்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் வேணும். இல்லாட்டி வாயில் சொல்ல முடியாத வார்த்தை இல்லாத நோய்கள் உடம்புல பூந்துக்கணும். அப்பப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க, ஒரு வருஷம் ஓடி உழைத்த நம்ம ஒரு 4 நாள் தங்கி நல்ல இசையை கேட்டு நல்ல நகைச்சுவை கேட்கணும். எதுக்கு? அடுத்து இன்னும் வேகமாக ஓடுறது, நம்ம உந்துதல் படுத்துறதுக்கு. அப்படியாப்பட்ட அரிய பணியை செஞ்சுருக்கீங்க பார்த்தீங்களா. அது மாதிரி நம்மளை உந்துதல் படுத்துறதுக்கு சில விஷயங்கள் வேணும். அதை மூன்றையுமே அழகாக கொடுப்பதுதான் இந்த சினிமாவும் சின்னத்திரையும் கைபேசியும். ஆக மொத்தம் அது நம்மளுக்கு சந்தோஷத்தான் தருகிறதை ஒழிய சங்கடத்தை அல்ல என்று சொல்லி இந்த பெருவாரியான அற்புதமான மக்களை வணங்கி வாழ்த்தி இந்த பெரிய வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உங்களிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.